திரு ரமேஷ் சகோதரர் சத்யனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வளர்ச்சியே இல்லை, நீங்க எப்படி நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே கொடுக்குறீங்களான்னு கொடுத்தாக்க 8 வழி சாலைன்னு எதிர்ப்போம், அப்புறம் அந்த விரைவு சாலையா வேணும்னு கேட்போம், இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா சொல்லுவோம், இடம் ஐடென்டிஃபை பண்ணி அக்வயர் பண்ணி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டோம், இப்படி எல்லாம் வரிசையா பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு சாலை வேணும், நாங்க எதிர்ப்போம், போராட்டம் பண்ணுவோம். இப்போ ஏர்போர்ட், இன்னொரு ஏர்போர்ட் கொடுக்குறேன் அப்படி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னா அது எப்படி லேண்டு இல்ல உண்மைதான். இல்ல இது அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன், 30 செகண்ட்ஸ் தான். இப்படி சொல்லும் போது கொடுத்தா அலோவ் பண்ண மாட்டோம், கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்போம். ஆனா இங்க கொடுத்தா தடுத்துட்டு ஆனா இவங்க கொடுக்கல பாருன்னு நம்ம குத்தம் சொல்லுவோங்கிற விவாதம் வேற எதுவா போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கூடங்குளம் அணு உலை வைக்கும் போது கொஞ்சம் பேர் எதிர்த்தாங்க, ஆனா பெரும்பான்மையான மக்கள் அது வேணும், ஏன்னா எங்களுக்கு வந்து எங்க ஊர் வளர்ச்சி அடையும்னு ஆதரவு தெரிவிச்சாங்க. நெய்வேலியில வந்து அதே மாதிரியான ஆதரவு தான் பெருகி இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் நடந்த நிகழ்வுகள், அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை அவங்க சரியா கைப்பற்றல, அவங்க கடைபிடிக்கல. அதனால அதற்கு எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள்ல ONGC இந்த மாதிரியான விஷயங்கள், கெயில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்ப்புகள் வந்தது. அது வேற விவாதம், ரொம்ப நேரம் பேசணும். இப்போ பேசக்கூடியது சத்யன் என்ன கேட்கிறாரு, நீங்க காசு கொடுத்தது காசு இங்க தமிழ்நாட்டுல இருந்து அதிகம் போயிடுது, பீகார் யூபிக்கெல்லாம் கொடுத்தீங்க கூட பிரச்சனை இல்லை, அதை எப்படி நீங்க செலவு பண்ணிருக்கீங்க? இப்போ அந்த 70 வருஷமா நீங்க செலவு பண்ணி அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டீங்கன்னா கூட நம்ம சந்தோஷப்பட்டுருவோம்னு கேட்கிறேன். கரெக்ட். நான் இப்போ ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், ஏன் வடக்குல இருந்து வந்து முதல்ல வேலை செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அது சொல்லிட்டு நான் இதுக்கு பதில் சொல்றேன். என்னுடைய கேள்வி ஒன்னே ஒன்று தான். யூபிஏ காலகட்டத்தில், எந்த யூபிஏ காலகட்டம், காங்கிரஸ் அதோட கூட்டணியில் திமுக இருந்த காலகட்டத்தில் ஏன் நார்த் இந்தியாவில் அதுவும் பார்டர் ஸ்டேட்ஸ்ல எதுலையுமே டெவலப்மெண்ட் பண்ணலன்னு கேட்கறதுக்கு, அதை ஸ்ட்ராட்டஜிக்காக டெவலப் பண்ணாம வச்சிருக்கோம்னு சொன்னாரு. ஏன்னா டெவலப் பண்ணிட்டா அந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கூடும், அதனால வந்து ஒருவேளை என்க்ரோச்மெண்ட்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை யார் வச்சது? அன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் AK ஆண்டனி ஓப்பனா வைக்கிறார் பாராளுமன்றத்தில். அதை யாருமே எதிர்க்கல. சமூக நீதி பேசுறோம், அனைவருக்குமான வளர்ச்சின்னு பேசுறோம், எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ அங்க வேலை வாய்ப்பே நீங்க உருவாக்க மாட்டீங்க. ஒரு பக்கம் தமிழகம் போன்ற மாநிலத்தில் நான் வரவேற்கிறேன், அதாவது இங்க இருந்து ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஸ்கீம்ஸ் வேணும்னு கேட்டாங்க, எல்லாம் பண்ணாங்கிறது ரைட்டு. ஆனா அப்படி கேட்டால் கூட கொடுக்க கூடாது என்ற நிலைமையில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அந்த மாநிலங்களை நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு எங்க போவாங்க? வேலை தேடி வெளியில வந்து தானே ஆகணும். எல்லா இடத்துக்கும் வராங்க, அவர்கள் இந்தியர்கள்ங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கத்துல குஜராத்ல இருந்து இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் அவங்களுக்கு எங்க போறதுக்கும் உரிமை இருக்கு. அப்படி இருக்கும் போது அதை எப்படி நம்ம இந்த மாதிரியான ஒரு கேள்வியை வைக்கிறோம்? மனசாட்சியே இல்லாம வைக்கிறோம். அதே ஒரு வார்த்தையும் சொல்றேன், வார்த்தைகளை வந்து ட்விஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து கேக்குறது ஒரு பேசிக் ரைட். அவங்களுக்கு அவங்க மாநிலத்துல என்ன வளர்ச்சியை கொடுத்தீங்க, அதுதான் ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு தான் உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். ஏன் கொடுக்கலங்கிறதுதான் திமுக கூட்டணியில் இருந்த யூபிஏ இதுல வந்து ஓபனா சொல்லிருக்காங்க, நாங்க எதுக்காக கொடுக்கலன்னு. இன்னைக்கு ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் கிரைசிஸ் இருக்கு. காங்கிரஸ் எப்பயுமே ப்ளேம் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னா அப்புறம் பாஜக இதுக்கு காங்கிரஸே இருந்துட்டு போலாமே. ரமேஷ் சேதுராமன் அவர்கள் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குதுல்ல. அந்த காலத்துல டெவலப் ஆகாத விஷயம் மாநிலங்கள் இன்றைக்கு நீங்க சொல்ற டெவலப்மெண்ட்ல நீங்க பேசலாம். வெறும் சாலைகள் போடுவதும் விமானம் கட்டுவதும் வெறும் இந்த மாதிரி வந்தே பாரத் விடுவதும் டெவலப்மெண்டா நீங்க கேட்கலாம். ஆனா அந்த ஒரு மாற்றத்தை பாஜக கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இப்ப உத்தரப்பிரதேச் ஆகட்டும், பீகார் ஆகட்டும், அங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நடக்குதுன்றத மாற்றத்தை நம்ம ஏத்துக்கணும் இல்லையா? இல்ல எனக்கு முக்கியமான கருத்து, அத வந்து சமமான வளர்ச்சியா கொண்டு போங்க. அந்த வளர்ச்சி வந்து எப்ப கை தூக்கி விட போறோம்? அவங்க பின்தங்கிய மக்கள் தானே. அதோட முக்கியமா நம்ம மாநிலத்துக்கு தேவையான பணத்தை நம்ம கொடுத்துட்டு மத்ததை எடுத்து. அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட்டா எடுப்போம். சத்யன் சொல்ற விஷயத்துல டிஸ்ட்ரிக்ட் என்ன அசெம்பிளி வச்சிருக்கீங்களா, செக்ரட்டரியேட் வச்சிருக்கீங்களா, லாமேக்கிங் வச்சிருக்கீங்களா? கோவையோ இல்ல, கோவையில இருந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதிகப்படியான உங்களுக்கு வந்து இது கோவையில இருந்து சொல்ல சார், சென்னையில இருந்து ரமேஷ் சேதுராமன் சார் சொல்றாரு. கோவையில இருந்து சொல்ல, சென்னையில இருந்து ரமேஷ் சேதுராமன் சார் சொல்றாரு. ரமேஷ் சொல்ல ஆரம்பிச்சா என்ன கேள்வி? சத்யன் அதான் கேக்குறாரு, நீ எடுத்துட்டு கூட கொடுத்துருங்க. அந்த மக்கள் வாழ வச்சாங்கன்னா அவங்களுக்கு சமத்துவமான வாய்ப்பை கொடுங்க. அங்க இருக்க பட்டியல் சமுதாய மக்களை தூக்கி விடுங்க, பெண்களை தூக்கி விடுங்க, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை ஏத்திருங்க, கல்வியை அதிகப்படுத்திருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல.
பரவாயில்ல இங்க இருந்து காசு போட்டு தானே சொல்றாரு சத்யா. அத பண்றாங்களே, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலங்கிறது தான் பாயிண்ட். நீங்க மாநிலமா எடுத்து பாருங்க.